இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு டொமேட்டோ எல்போ பாஸ்தா தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு தேவி பத்தூஸ் கிச்சன். வாங்க இப்போது மேக்ரோனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு சாஸ்பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கிறேன். 1 சர்விங் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு 200 கிராம் எல்போ பாஸ்தா போதுமானது. few drops ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மேக்ரோனி ஷெல் பாஸ்தா சீக்கிரமே குக் ஆகிடும், அதனால அப்பப்போ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பாஸ்தா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு நைஃப் எடுத்து பாஸ்தாவை கட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரெண்டாக கட் ஆகணும். நெக்ஸ்ட்டு குக் பண்ண பாஸ்தாவை இது மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு கூடவே மேலே பச்சை தண்ணி விட்டு அலசிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க ஸ்டார்ச்லாம் வெளியேறி நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் நார்மல் ஆயில் அல்லது உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி க்ரீன் கலர் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பெல் பெப்பர்ஸ் கலர் கொடமிளகாய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் அதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட் அப்புறம் கொடமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி இந்தியன் ஸ்டைலில் இந்த பாஸ்தா பண்ணியிருக்கேன். மார்னிங்கில் ஒரு 15 மினிட்ஸில் இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக ரெடி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. சைட் பை சைடு ஒரு பழுத்த தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட்டை இப்போ வெஜிடபிள் மிக்சரில் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு வதங்கி வரணும். நான் இன்றைக்கி மேக்ரோனி ஷெல்ஸ் பாஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஷேப் இருந்தாலும் யூஸ் பண்ணி செய்யலாம். நெக்ஸ்ட்டு தக்காளியில் ராஸ்மல் போனதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இட்டாலியன் சீசனிங் அப்படி இல்லைன்னா ஆரிகனோ இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூடவே தக்காளி பேஸ்ட் வச்சுருந்த கிண்ணத்தில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சாசியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இந்த பாஸ்தா மசாலா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் குக் பண்ணி வச்சுருக்க இந்த மேக்ரோனி ஷெல்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன டிப்ஸு, சின்ன குழந்தைங்களுக்கு மதியத்தில் இதை லஞ்ச் பாக்ஸாக சாப்பிடும்போது காஞ்சி போன மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பாஸ்தா வடித்து வச்சிங்க இல்லைங்களா, அந்த ஸ்டார்ச்சிலே கொஞ்சம் அந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா லிக்விடாக மதியம் வரைக்கும் காஞ்சி போகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, கிட்ஸுக்கு செய்யக்கூடிய இந்த மேக்ரோனி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது மஸ்ட் ட்ரை ரெசிபி, சிம்பிள் மெத்தட். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யம்மி லஞ்ச் பாக்ஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தேவி பத்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.